அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை. உருது கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜோஸ் மலிகாபதி பிறந்த தினம் என்று உத்தரப்பிரதேச மாநிலம் மலிகாபாத் நகரில் 1894 பிறந்தார். இயற்பெயர் ஷப்பீர் ஹசன் கான். ஆக்ரா செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் பயின்றார். அரபி, பாரசீக மொழிகள் கற்றார். தந்தை இறந்ததால் மேற்கொண்டு கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை. இவரது குடும்பத்தில் தந்தை உட்பட பலரும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளராக திகழ்ந்தவர்கள். இயல்பிலேயே இவருக்கும் எழுதுவதிலும் கவிதை புனைவதிலும் அதிக ஆர்வம் இருந்தது. தாகூரின் சாந்தி நிகேதனில் 6 மாத காலம் பயின்றார். ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு மேற்பார்வையாளராக பணிபுரிந்தார். ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக எழுதியதால் அந்த வேலையில் நீடிக்க முடியவில்லை. கலீம் என்ற உருது பத்திரிகையில் வேலை கிடைத்தது. அதில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதினார். உசேன் அவுர் இன்குலாப் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கவிதை மிகவும் பிரபலமடைந்தது. சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். தொடர்ந்து புரட்சிகர கவிதைகளை எழுதினார். இதனால் நேரு உட்பட பல தலைவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. நாடு விடுதலை அடைந்த பிறகு ஆஜ்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். உருது மொழி மீது மிகுந்த நேசம் கொண்டவர். இந்தியாவில் உருது மொழிக்கு போதிய அங்கீகாரம் இல்லை என்று கருதியவர். நண்பர்களின் எதிர்ப்பு மீறி 1958 பாகிஸ்தானின் கராச்சி நகரில் குடியேறினார். அங்கு தனது படைப்பு பணியை தொடர்ந்தார். கராச்சியில் சுமார் 16 ஆண்டுகள் வசித்தார். இவரது வீட்டில் பிரபல படைப்பாளிகள், கலைஞர்கள் கூட்டம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இதில் ஹக்கீம் நாதின், ஷபீர் தரியானி, ராகிப் முராதாபாதி, பாலிவுட் பாடகர் முகமது ரபி உள்ளிட்டவர் குறிப்பிடத்தக்கவர்கள். இஸ்லாமாபாத்தில் 1967 குடியேறியவர். மௌல்வி அப்துல் ஹக் என்பவருடன் இணைந்து பணிபுரிந்தார். அரசு செயல்படும் விதம் பற்றியும் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் பேராசை பிடித்த ஊழல் அரசியல்வாதிகள் பற்றியும் கவிதை மற்றும் கட்டுரைகளில் துணிச்சலுடன் சாடினார். பாகிஸ்தானில் தார்மீக மரபுகள் சரிவதற்கு அரசியல், மத தலைவர்களே காரணம் என்று விமர்சித்தார். இதனால் கடும் பின்விளைவுகளை சந்தித்தார். பாடப்புத்தகங்களில் இருந்து இவரது படைப்புகள் நீக்கப்பட்டன. தடைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து எழுதினார். உருது இலக்கிய இலக்கணத்திலும் தலை சிறந்து விளங்கினார். நஜ்மே தக்லூஸ் ஜோஸ் என்ற பெயரில் கஜல் பாடல்களை எழுதி வந்தார். ஷாலிமர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்காக திரைப்பட பாடல்களும் எழுதினார். அப்போது புனேயில் தங்கியிருந்தார். இந்திய அரசின் பத்மபூஷன் விருது, பாகிஸ்தானில் வழங்கப்பட்ட நூற்றாண்டின் சிறந்த கவிஞர் என்ற பட்டம் உட்பட ஏராளமான விருதுகள் மற்றும் பட்டங்கள் மற்றும் கௌரவங்களை பெற்றிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கவிஞர் என்று பாராட்டப்பட்ட ஜோஸ் மலிகாபதி 88வது வயதில் 1982 மறைந்தார். மறைவுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசின் கௌரவமிக்க ஹிலால்-இ-இம்தாஜ் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. பிரபல உருது கவிஞர் ஜோஸ் மலிகாபதி உத்தரப்பிரதேச மாநிலம் மலிகாபாத் நகரில் 1894 பிறந்தவர். பாகிஸ்தான் பக்கத்து நாடு, எதிரி நாடுன்னு சொல்கிற அந்த நாட்டை விமர்சித்தவர். எதிரி நாடு அப்படின்ற கான்செப்டில் உள்ள எனக்கெல்லாம் ஆர்வம் இல்லை. ஏன்னா பல பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் மறைமுகமாக ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பொருளை அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்க பொருளை இவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு யாருமே எதிரின்னு சொல்லி கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம சூழ்நிலை மற்றும் பல்வேறு வகையான பரிவர்த்தனைகள் காரணமாக, கால சூழ்நிலை மற்றும் அவருடைய சுய லாபம் போன்ற பல்வேறு வகையான டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ் காரணமாக, நம்ம ரீசன்ஸ்னாலும் காரணமாக ஒன்று தான், அந்த இது காரணமாக நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம மன்னிப்பு கொடுப்பதற்கும் நம்மளை பிறர் மன்னிப்பதற்கும் அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எனவே யாருமே எதிரி இல்லை. கருத்துக்களை புரிய வைப்பதில், புரிந்து கொள்வதில்
இருதரப்புக்கான ஒரு முரண்பாடு நிலவுகிறது. அது வல்லாதிக்கத்தை கொண்டு செல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதனை சரி செய்வதற்கு தகுந்தவர்கள் 2 பேருமே பேசி உட்கார்ந்து தீர்த்தால் முடியும். நன்றி, வணக்கம்.